தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு இன்று முதல் ஆய்வு செய்ய உள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் குடியிருப்புகள் மற்றும் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு நேற்று சென்னை வந்தது. மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புகளை முழுமையாக கண்டறிந்து மத்திய அரசிற்கு விரைவாக அறிக்கை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். மேலும் பெஞ்சல் புயலின் தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்கு 6,675 கோடி வழங்க வேண்டிய முழு விவரங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை மத்திய குழுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இதைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல் ஆய்வு செய்ய உள்ளனர். வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் முதலில் ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் திட்டமிடப்பட்டுள்ளனர். தமிழக வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யும் இந்த மத்திய குழுவினர் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் புதுச்சேரி வெள்ள பாதிப்புகளையும் ஆய்வு செய்ய உள்ளனர்.